only if you realize the love. நீங்க கட்டாயமா ஆராதிக்க கூடாதுங்க. அவருடைய அன்பை உணர்ந்தா மாத்திரம் ஆராதிங்க. You are very special to God. நீங்க எத்தனையோ மீறுதல்களை மறுபடியும் செஞ்சாலும் you are still special to God. நீங்க அவரை வேண்டான்னு தூரமா நீங்க போனாலும் you are still special to God. Yes, அவரை காயப்படுத்துற மாதிரி சில விஷயத்தெல்லாம் மண்ண வாழ்க்கையில, but still you are special to God. அவர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். எங்க தூதர்களுக்காக, 4 ஜீவன்களுக்காக, 24 மூப்பர்களுக்காக எழுந்து நிற்காதவர் உங்களுடைய என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எழுந்து வர்றார்னா, இந்த காலை நேரத்தில் அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சிங்காசனத்தோடு இங்க வந்து நிற்கிறார். And he is wiping your tears down. He is wiping your tears away. உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறார் சிஸ்டர். உங்க கண்ணீரை அவர் துடைக்கிறார் பிரதர். நீங்க நினைப்பீங்க எனக்கு ஆராதிக்க ஆசை பிரதர், எனக்கு ஆடி பாட ஆசை பிரதர். ஆனா இப்ப என் பிரசன்ட் சிச்சுவேஷன், என் குடும்ப சூழல், நான் சந்தித்து கொண்டிருக்கிற சில காரியங்களால என்னால விடுதலையோடு ஆராதிக்க முடியல பிரதர், என்னால பாட முடியல பிரதர், என்னால நிம்மதியா இருக்க முடியல பிரதர். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்க நின்னாலும் உங்க பக்கத்துல அப்பா இவர் இறங்கி வந்து நிற்கிறார். உங்க பக்கத்துல அப்பா இறங்கி வந்து நிற்கிறார். உங்க கண்ணீரை தொடங்கிறாரு. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். சிலரோட நீங்க காலையில ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் குடும்பத்துடன் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ அழ வேண்டாம், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுவதில்லை, இனி நீ துக்கப்படுவதில்லை, இனி நீ உடைக்கப்படுவதில்லை. உடைக்கப்பட்ட கோரேசை வைத்து கர்த்தர் உடைக்கப்பட்ட பட்டணங்களை கட்டினதை போல வருகிற நாட்களிலும் வருகிற ஆண்டிலும் உடைக்கப்பட்ட உன்னை வைத்து ஆண்டவர் அநேகரை கட்டி எழுப்புவார். இந்த காலை நேரத்தில் அவர் சிங்காசனத்துக்கு முன்னால 2 கையை உயர்த்தி, ஆமாங்க, நமக்கு பின்னால நிக்கிற 4 ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள், அவர்களை விட நாம் பெரியவர்கள் அல்ல, ஆனாலும் நமக்காகத்தாங்க அவர் ஜீவனை கொடுத்தாரு, நமக்காகத்தாங்க அவர் சிங்காசனத்தை வந்து எழுந்து வந்தாரு, நம்ம கண்ணீரை தாங்க அவர் துடைக்க வந்தாரு. உங்களை என்னையும் ஸ்பெஷலா பார்க்கிற அவருக்கு உங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஆராதிக்கிறத விடவே மாட்டேன் டாடி. எனக்கு தெரியும் சாத்தான் எவ்வளவு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் என் ஆராதனையின் மேல அவனால ஒரு கையையும் வைக்க முடியாது. I will keep singing, I will keep worshiping, I will keep lifting your name, I will keep coming back to you daddy, I will preach about you daddy, I will tell people about how good you are daddy, I will tell them my God is powerful daddy, I will prove that you are alive daddy. நீர் ஜீவனோடு இருப்பதை நான் செய்து காண்பிப்பேன், நீர் ஜீவனோடு இருப்பதை என் சொந்தக்காரர்களுக்கு சொல்லுவேன், நீர் ஜீவனோடு இருக்கிற தேவன் என்பதை இந்த நெடுங்குன்றத்திற்கு சொல்லுவேன், இந்த சென்னைக்கு சொல்லுவேன், வண்டலூருக்கு சொல்லுவேன். நான் வசிக்கிற பகுதிகளில் இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருப்பேன். என் ஆராதனை ஒரு பொழுதும் தளர்ந்து போகாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கடைசி ஒரு முறை 2 கைகளை முழு பலத்தோட உயர்த்தி வாய்களை திறந்து நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். அல்லே அல்லே